நான் அங்கே இவங்க அப்பா இறந்து அங்கே பண்ருட்டியில் இருக்கும்பொழுது அம்மாவுடைய ஃபோன் கால் தான் என்னை அதிகமாக பலப்படுத்துச்சு. அதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அது அம்மாவுடைய ப்ரேயரும் அவங்களுடைய ஆலோசனை தான். எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறதுன்னு ரொம்ப நான் கலங்கி இருந்தப்போ அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஆலோசனை, அம்மா முதல்ல பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை காட்டு, அடுத்து நல்ல படிப்பை கொடு. இது ரெண்டும் நீ செஞ்சேன்னா ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக சரியாக நடத்துவார்மா. இது உன் கடமை, நீ செய்யணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு அது பலனாக இருந்துச்சு. தனியாக இருக்கிறோன்ற பயம், ஆனாலும் அதெல்லாம் நான் யோசித்து ஆண்டவர் மட்டும் பிடிச்சிப்பேன். ஒவ்வொரு தடவை தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறாரு. நிறைய விஷயங்கள் அம்மா எனக்கு பிள்ளைங்களுக்கு எதற்குள்ளே சொல்லி கொடுப்பாங்க. அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இந்த ஆலோசனை இதெல்லாம் எனக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்ச அம்மா. என்னை இந்த அளவுக்கு நான் இருக்கிற என் பிள்ளைங்களை வளர்க்குறேன்னா அதுக்கு அம்மா தான் எனக்கு பலனா இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அம்மா ஆண்டி சொன்னாங்க, உன்னுடைய மாப்பிள்ளைய நீ ஆதாயப்படுத்தணும். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா நீ அப்படியே விட்டுடுவியா? அந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு உன் கணவரை நீ நினைச்சுக்கோ. அவர் ஒரு குழந்தை ஆவிக்குரிய இதுல அவருக்கு எதுவுமே இப்போ ஆவிக்குரிய நிலையில அவர் இல்லை. அப்ப நீ அந்த குழந்தைக்காக நீ தான் ஜெபம் பண்ணணும், நீ தான் ஸ்டெப் எடுக்கணும், நீ ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இந்த வார்த்தையை தான் நான் இப்போது வரைக்கும் எனக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த இது ஒரு கடமை அப்படின்னு தான் சொல்லி நான் அவருக்காக இப்பவும் ப்ரேயர் பண்ணினே இருக்கேன். நான் இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டி கூட பேசி ப்ரேயர் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்குண்ணா. தேங்க்யூண்ணா. முதல்ல நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை ஆண்டி, 6 மாதம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க வீட்லேயே ரொம்ப கஷ்டம். அவர் என் வீட்டுக்காரர் மட்டும் வேலை இல்லாமல் இருந்தாருன்னா அப்போ ஆண்டிக்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டி அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி என்னோட கணவர் சின்ன வயசில் நான் கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்போ நான் ரொம்ப அழுது ஜெபித்தேன். என்னோடய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை மத்தியில் தான் வந்தேன். என் வீட்டுக்காரர் என்னை வேலைக்கு குடிச்சிட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசாயா 54 உள்ள ஒரு வசனத்தை சொன்னாங்க. அதாவது என்னென்னா, உன் சிருஷ்டிகரே நாயகர்னு எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆண்டவரை நல்லா பிடிச்சிக்கோ, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, வீட்டுக்கு போய் ஏசாயா 54 வாசி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஜெபம் பண்ணு, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு உன் கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை பிடிச்சிக்க அப்படின்னு இந்த 2 கையும் அப்படியே ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி அப்படி சொன்னாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் என் வாழ்க்கைன்னு நான் அப்படி பண்ணிட்டு அது பண்ணேன். அப்புறம் கடைசியாக வரும்போது திடீர்னு அவங்க பேக்கை திறந்து ஒரு 500 ரூபாய் காசு எடுத்து கொடுத்து, இந்த வாரத்துக்குள்ளே அந்த அரிசி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நான் அது மறக்க முடியாது. நான் அது 2018 நடந்துச்சு அது. அதுக்கப்புறம் நான் ஆண்டிக்கிட்ட ஜெபம் பண்ண போவேன். ஆனால் என்னோடய கஷ்டங்கள்லாம் அதாவது என்னென்னா அதாவது இது பிரச்சனைலாம் சொல்லாமல் எனக்காக ஜெபம் பண்ணிங்க ஆண்டி, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்குவேன். ஒரு பெண்ணா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெண்ணுடைய கஷ்டம், வேதனைகள், அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்னென்ன தேவை, ஞானமா செயல்படணும் என்பதை வயதுல முதிர்ந்தவர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவங்க மாத்திரம்தான் சொல்ல முடியும். அது அமைதான் தேவை எனக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்தாங்க.
அது ஒவ்வொரு மேரேஜ் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல நாங்கள் குடும்பமாக போய் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல அவங்கள பார்த்து ஜெபித்துட்டு வருவோம். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எப்பெல்லாம் நான் கவலையோ கஷ்டங்களா இருக்கோ அப்போ அமிர்தாண்டி சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. அவங்க கடைசியா பலவீனப்பட்ட போது தான் அந்த கேப் ஜெபிக்கவே முடியல 2 பேரும் சேர்ந்து. அது வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதே போல இந்த சபையிலையும் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தா எவ்வளோ நலமா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். தயவு செய்து நான் எனக்காக ஜெபித்துக்கணும். நானும் ஆண்டி மூலம் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுள்ளேன். என்னுடைய போராட்ட நேரத்தில் ஆண்டி எனக்கு கொடுத்த அட்வைஸு இன்றைக்கும் எனக்கு எப்பொழுதும் அது உதவியாக இருக்குது. ஆண்டி அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வால் இருந்த பல்லி எப்படி வால் தனியாக துடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் பல்லியால் அது வாலால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் பிசாசும் வந்து வால் இருந்த பல்லி கணக்கா அவன் வந்து பயமுறுத்துவான், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனை வரும்போது வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சிலுவையை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலம் நான் நிறைய நேரங்கள்ல ஆண்டி சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டி கூட பழகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. நான் வந்து என் கணவர் இறந்தப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். எந்த அளவுக்கு எனக்கு துக்கம்னா, ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை. அப்போ பீரோவை திறந்து என் கணவரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கத்தி அழுதேன். நீங்கள் வந்துடுங்க, என்னால் இருக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப துக்கம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது இதே துக்கத்தில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் வந்து ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டார்த்தி, நான் நடந்த பாதையில் நீயும் நடக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தையில் எனக்கு என்னுடைய துக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சுது, என் கண்ணீர் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்புறம் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டி மூலமாக உதவி செஞ்சார். டெய்லி பேசி என்னோட ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நம்மளுடைய கணவர் வந்து நம்மளுக்கு இந்த எல்லாமே கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாமே செய்ய முடியும். இப்போது உங்கள் கணவர் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறாருன்னா அந்த வாசல்லே தான் விட்டு வருவார். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம கூடவே இருப்பார். எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே, எங்கே கிச்சனில் இருந்தாலும் கிச்சனில், இல்லை கணவர் இல்லாத இடத்துல கூட ஆண்டவரால் வந்து நமக்கு உதவி செய்ய முடியும். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி எனக்கு அதிகமாக ஆண்டவர் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீள்றதுக்கு உதவி செஞ்சது ஆண்டியோட வார்த்தையெல்லாம். அப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு, என் கணவரோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு வந்து ஆண்டி அன்னைக்கு முன்னாள் ரொம்ப அதே போல் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஆண்டி வந்து எனக்கு 4 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. பிள்ளை, நீ கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசுனாங்க. அந்த ஆண்டவர் அந்த வார்த்தை, அந்த குரல் என்னை வந்து எனக்கு ஆறுதலாக ஆண்டி இருக்காங்கன்றத நான் புரிஞ்சிக்க முடியுது. எல்லா காரியத்திலுமே ஆண்டி வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் பக்கபலமாக இருந்தாங்க. ஆண்டியோட அன்புக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லா விதத்துலையுமே அன்பாக பேசுவாங்க ஆண்டவர். அப்புறம் நான் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு தாய். நான் வந்து ஒரு நாள் ரொம்ப சிக்காயிட்டு அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டர், இது போல் நானும் அக்காவும் செங்கல்பட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு வீசிங் இருந்தது.
அதை நான் அண்ணங்கிட்ட சொல்லலை, இந்த நேரத்தில் சொல்ல வேணாம், நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இதில் போயிட்டேன். அப்போ போன உடனே நான் ஆண்டி வந்து நான் பக்கத்தில் உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் போன உடனே ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டி எனக்கு வந்து வீசிங் அதிகமாக இருக்குது, நான் கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹால்லே உட்காந்துருந்தேன். இப்போ ஆண்டி சொன்னாங்க, நீ எனக்கு எனக்கு என்ன வயசாயிடுச்சு, நீ தான் நல்லா இருக்கணும், நீ அங்கே போகக்கூடாது, இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு என் மேலே பாசம். அதே போல் ஒவ்வொரு நாள் இப்போ லாஸ்ட் டைம் போனப்போ கூட ஜூன் 1 போனேன். அப்போது ஆண்டிக்கு ஜூன் 2 பர்த்டேன்னு தெரியும். அப்போ ஆண்டிக்கிட்ட நான் சொல்லலை. நான் சொன்னேன், ஆண்டி இது போல் மே மாதம் நேற்றோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ஜூன் 1ன்னு. அவங்களா சொன்னாங்க எனக்கு 2 பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் எனக்கு முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரித்தாங்க. நான் நினச்சேன் இந்த சிவியர் கோல்டில் கூட ஆண்டி திரும்பி வந்துடுவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. ஆண்டி இழந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி ஆண்டியோட பழகிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நான் ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் லாஸ்ட்டாக இப்போ ஜூன் 1 ப்ரேயர் பண்ணும்போது கூட எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டெயின்ஸ் பேர் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சோஃபியா பேர் கூட அவ்வளோ தெரியல, ஸ்டெயின்ஸ் பேர் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் நான் ஸ்டெயின்ஸை பற்றி சொன்னேன்னா கூட நிறைய அப்படியே ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டி 2 வார்த்தையில் சொல்லுவாங்க, மகனுக்கு நீ அன்பு காட்டு, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவனுடைய எந்த ஒரு காரியத்தையும் அவங்க பெருசாக சொல்லாமல் இதுதான் சொல்லி என்னை அனுப்புவாங்க. நான் நினச்சிப்பேன், நம்ம எவ்வளோ சொன்ன ஆண்டி 2 வார்த்தையில முடிச்சிட்டாங்களேன்ட்டு. அது இப்போ எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக, நான் சில கஷ்டங்கள் படும்போது ஆண்டி சொன்னதை வச்சு தான் நான் இப்போ அவனை அன்பு காட்டுறது, ப்ரேயர் பண்ணுறது செய்வேன். அது ஆண்டிக்கு எனக்கு சொல்லி கொடுத்த காரியம். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஆண்டி மூலமாக பலப்படுத்தினார். அதுக்காக நன்றி. தேங்க்யூ.